எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கும். எந்த ஒரு ஆன்மீக வழிமுறையிலும் மனதிற்கான பயிற்சிகளுக்கும் மனதின் விழிப்புணர்விற்கான தன்மைகளுக்கும் செய்யக்கூடிய வேலைகள் பிரதானமாக இருக்கும். ஒரு ஒரு மெடிடேஷன் டெக்னிக் ஆகட்டும், ஒரு சொற்பொழிவாகட்டும், ஒரு டிஸ்கஷன் செஷன் ஆகட்டும், எல்லாமே மனதை மையமாக கொண்டு செய்யப்படக்கூடியவைகள் தான் ஆன்மீக நெறிமுறைகளுடைய அடிப்படை. ஆனா அதுக்கும் பேஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, நம்முடைய உடலை சரியாக பேணிக் கொள்வதற்கான வழிமுறை. உடல் சரியான தன்மையில் இருந்தால் மட்டும்தான் மனதிற்கான தன்மைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இப்போ நமக்கு வயிறு வலிக்குது, காய்ச்சலா இருக்குது, சளியா இருக்குது, பாடி பெயினா இருக்குது, உங்களை கூப்பிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க, அதிஷ்டானால இருங்கன்னு இருப்பீங்களான்னா இருக்க மாட்டீங்க. இருக்கவும் கூடாது. ஏன்னா உடல் தான் அடிப்படை. அப்போ ஆன்மீக நெறிமுறைகள்ல உடலை பேணிக் கொள்வதற்கான தன்மைகள் பிரதானமாக இருந்து வந்தது. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஸ்பிரிச்சுவல் பாத்ஸ்ல அது குறைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹத யோகம் அப்படின்னா நம்முடைய உடலின் வெப்ப குளிர்ச்சி சக்திகளுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி உடலில் இணக்கத்தை பேணிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஹத யோகம். ஹத யோகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனதை ஆன்மீக நெறிமுறைகளில் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு உதவக்கூடிய உடல் சார்ந்த வழிமுறைகள், உடல் சார்ந்த ஒழுக்கங்கள், இதுதான் ஹத யோகம். ஹத யோகத்துல ஆசனங்கள் பிரதானமான ஒரு பங்கு வகிக்கிறது, யோக ஆசனங்கள். ஆனா அதுக்கும் பேஸா ஒண்ணு இருக்குது. அதுதான் உணவு முறைகள். உணவு முறைகள்ல இருந்துதான் ஒரு உறுதியான ஹத யோகம் உருவாக முடியும். ஒரு உறுதியான ஹத யோகத்திலிருந்து தான் ஒரு உன்னதமான உறுதியான ஆன்மீக நெறி, அதாவது மனதிற்கான ஒரு ஆன்மீக நெறி உருவாக முடியும். வேற வழியே கிடையாது. இதுதான் இயற்கையின் சட்டம். இப்ப இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், ஜீரண நலம். நாம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவிலிருந்து முழுமையான உயிர் சத்துக்கள் கிரகிக்கப்பட வேண்டும். நம்முடைய உடலின் மனதின் எந்த ஒரு தேவைக்குமான உயிர் சக்திகள்லையும் எந்த பற்றாக்குறையும் உடலுக்குள்ள இருந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சர்ப்ளஸா இருக்கணும் எனர்ஜில. அந்த சர்ப்ளஸ் எனர்ஜி லெவலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா டைஜஸ்டிவ் ஹெல்த் அச்சீவ் பண்ணணும். இதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அடிப்படை சாதனை. இந்த சாதனையை செஞ்சா மட்டும்தான் அவன் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதனையை செய்ய முடியும். அந்த சாதனை அவனுக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கும். ஜீரண ஆரோக்கியத்தை சாதித்துக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை சாதனை. எல்லா மனிதனும் இந்த சாதனையை செஞ்சுதான் ஆகும். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு சாதனையும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது இது நாட் அபவுட் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன். ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, ஜீரணத்தை கடினப்படுத்தாத உணவுகளை ஒரு ஆன்மீக சாதகர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரே ஸ்டேட்மெண்ட். இதுல நான் வெஜ்ஜு வெஜ்ஜுன்ற பகுப்பே கிடையாது. இன்னைக்கு வெஜிடேரியன் அப்படிங்கிற பேர்ல சுவைகளை அதிகப்படுத்தி நான்வெஜ்ஜுக்கு சற்றும் குறையாத தன்மையில இன்னைக்கு சுவைகளுக்கு பிரதானத்துவம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுவுமே ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடியதுதான். சில நான் வெஜிடேரியன் ஃபுட்ல இந்த சுவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நியூட்ரிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமையல் முறைகளை மிக சரியா செய்யும் போது சுவையூட்டப்பட்ட வெஜிடேரியன் உணவுகளை விட இந்த மாதிரியான அசைவ உணவுகள் இன்னுமே சிறந்ததா இருக்கு. உடம்பை பொறுத்த வரைக்கும் அது அந்த உணவை ஈஸியா ப்ராசஸ் பண்ணுதா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. ஒரு உணவை உடம்பு ஈஸியா ப்ராசஸ் பண்ணிருச்சுன்னா அதுதான் சைவ உணவு, உடம்புக்கு இசைவான உணவு. ஒரு உணவை டைஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னா அதுதான் அசைவ உணவு. உடலுக்கு அசதியை தரக்கூடிய உணவு அசைவ உணவு. இப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த உலகளாவிய அளவுல சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வாழ்விட சூழலை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. வேர்ல்டு முழுக்க டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்க சாப்பிட முடியும்.
அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவை தான் எடுத்துக்க முடியும். சரியா? அப்போ உண்மையான ஆன்மீக நெறியில் இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனம் வச்சுக்கணும். நாம எந்த உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது நம்முடைய ஜீரணத்தை கடினப்படுத்தாத உணவாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5 விஷயங்கள், 5 பிரின்சிபிள்ஸ். 1, எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும்தான் சாப்பிடணும். பசிங்கிறது நீங்க சாப்பிடக்கூடிய உணவை முழுமையா ஜீரணம் பண்றதுக்கு உடம்பு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறது அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த பசியிலையுமே நிலைகள் இருக்குது. ரொம்ப தீவிரமான பசி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. ஒரு மிதமான பசி உணர்வு வந்தோடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ பசி உணர்வு. 2வது, பொறுமையா உணர்வோட சாப்பிடக்கூடிய பழக்கம். 3வது, உணவுகள்ல சுவைகள் மிதமான நிலையில இருக்கணும். ரொம்பவும் ஸ்பைசியா, ரொம்பவும் புளிப்பா, ரொம்பவும் கிறிஸ்பியா, சுவைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உண்ணக்கூடிய உணவாக அது இருக்கக்கூடாது. 4வது, ரொம்ப முக்கியமா ஆன்மீக நெறியில சொல்லப்படக்கூடிய விஷயம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் திட உணவுகளை உண்ணாதீர்கள். நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் திரவமாக, அரை திரவமான தன்மையில் தான் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. இன்னைக்கு கூட நிறைய ஆசிரமங்கள்லயும் சரி, விபாசனாவோட தம்மா சென்டர்ஸ்லயும் சரி 6 மணி 6:30க்கெல்லாம் டின்னர் முடிச்சிடலாம். 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தரையில உட்காந்து சாப்பிடக்கூடிய பழக்கம். இது ரொம்பவும் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த 5 விஷயங்கள் தான் ஹத யோகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவின் கோட்பாடு. ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த ஒரு தன்மையில இருந்தாலும் அது வெஜிடேரியனா இருக்கட்டும், நான் வெஜிடேரியனா இருக்கட்டும், இந்த 5 கோட்பாடுகளை மீறக்கூடிய எந்த ஒரு உணவுமே உடலுக்கு அசதியை தரக்கூடிய உணவு தான். இந்த 5 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு எந்த ஒரு உணவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டாலுமே அது நம்ம உடம்புக்கு எந்த கஷ்டத்தையும் தரப்போறது கிடையாது. ஸோ ஆன்மீக நெறியில் இருக்கிறவங்க இதை மட்டும் ஒவ்வொரு முறையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதுமானது. அதுல ஹத யோகத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஜீரண ஆரோக்கியம் எந்த நிலையில இருக்குதுன்றத நமக்கு நாமளே கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க. மலச்சிக்கல், நம்முடைய உடம்புல இருந்து திடக்கழிவுகள் வெளியேறக்கூடிய தன்மையை நீங்கள் கவனித்து பாருங்க. இப்போ இன்னும் அழகா ஒண்ணு சொல்றாங்க. டெய்லி நீங்க மோஷன் போறீங்களான்றதே பிரச்சனை இல்லை. நீங்க 2 நாளைக்கு ஒரு தடவை கூட போய்க்கலாம். ஆனா திடக்கழிவுகள் வெளியேறும் போது சுகமான முறையில் உடலை விட்டு வெளியேற வேண்டும். சுகமான முறையில் வெளியேற வேண்டும். முழுமையாக வெளியேற வேண்டும். இதுதான் மலச்சிக்கல் இல்லாத ஆரோக்கிய நிலை. இந்த நிலை ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க திடக்கழிவுகளை வெளியேற்றும் போது உணரப்பட வேண்டும். அவ்வாறு உணரப்படவில்லை என்றால் நீங்க சில விஷயங்களை செக் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் 2 days எடுத்துக்கோங்க. இப்போ வெட்னஸ்டே ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, முழுமையா வெளியில போன தன்மை இல்லை, தட் இஸ் கான்ஸ்டிபேஷன். அந்த மாதிரி வெட்னஸ்டே இருந்ததுன்னா நீங்க டியூஸ்டேவும் மண்டேவும் என்ன மாதிரியான உணவு முறைகளை லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணீங்கன்னு உட்காந்து செக் பண்ணுங்கிறாங்க. பசிச்சு சாப்பிட்டீங்களா, பொறுமையா சாப்பிட்டீங்களா, சுவைகளை சமநிலை தன்மையில் எடுத்துக்கிட்டீங்களா, மிதமான தன்மையில் எடுத்துக்கிட்டீங்களா, தரையில உட்காந்து சாப்பிட்டீங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. தூக்கம் நல்லா இருந்ததா, இந்த மாதிரி ஒரு 10 விதமான செக் பாயிண்ட்ஸ உறுதிப்படுத்த சொல்றேன். இதுல ஏதாவது ஒரு தப்புல நீங்க மாட்டுவீங்க. அதை கண்டுபிடிச்சு அதை வெட்னஸ்டேல இருந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் செல்ஃப் டயக்னாசி. மலச்சிக்கல் இல்லாத நிலைதான் ஆரோக்கிய நிலையினுடைய உத்தரவாதம். இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஜீரண ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்கான வழிமுறை. இதை உறுதிப்படுத்தினா மட்டும்தான் ஹத யோகத்தையே நீங்க பண்ண முடியும். ஆசனங்களே அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஆசனங்கள் அப்படின்னா நாட் ஓன்லி யோகா ஆசனஸ், உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய தியான சாதனைகள் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாக முழுமையாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால கன்க்ளூஷன் என்னன்னா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அந்த பகுப்புக்குள்ளேயே போய் குழம்பிக்க வேண்டாம். பசிச்சு சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுவோம், தரையில உட்காந்து சாப்பிடுவோம். சுவைகள்ல மிதமான தன்மையை நம்ம கடைபிடிச்சோம். இவ்வளவுதான். இரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவு தான். அதுதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ற ஒரு பாயிண்ட். இரவு உணவை நீங்க எப்போ எடுத்துக்கிறீங்க? இரவு உணவு பசிச்சாதான் சாப்பிடணும். ஆனா நம்ம அந்த நேரத்துல பசி வர மாதிரி நம்ம காலையில இருந்தே அமைச்சுக்கணும். ஒவ்வொரு நாளுமே அதை ரீசெட் பண்றதுக்கான வாய்ப்பு இரவு தூக்கத்துல இருக்கு.
நைட்டு மட்டும் சீக்கிரம் கரெக்டா தூங்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும். ஸோ இதுதான் உணவுகளை பற்றி விபாஷனால, பத்த யோகத்துல, அக்குபஞ்சர் மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம். ஸோ அன்வான்டட் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள கிண்டல் பண்றதும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அதுவாயிடும் இதுவாயிடும் மெடிடேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றதும் தேவையற்று. இது வந்து அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகாது. இன்னைக்கு வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அதுல அது எப்படி நீங்க குக் பண்றீங்கன்றதெல்லாம் விஷயமே இருக்கு. சாத்வீக உணவு என்பதே நீங்கள் எதை பச்சையாக சாப்பிட வேண்டும், எதை எந்த அளவுக்கு சமைத்து சாப்பிட வேண்டும், எதை எப்போது சாப்பிட வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய தர்மம். இதுதான் சாத்வீக உணவு. சரியா? அதே நேரத்துல நம்ம என்ன மாதிரியான தொழில் வேலைகள், வேலை தன்மைகள் இந்த உலகத்துல செய்யக்கூடியவங்களா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சாஃப்ட் ஸ்கில்ஸா பண்ணக்கூடியவங்களா இல்ல. ஹார்டான ஒர்க் பண்றவங்களுக்குமே வெஜிடேரியன் போதுமானதான்னு கேட்டீங்கன்னா போதுமானதுதான். ஏன்னா உடம்பு இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்கள வந்து பாடி நான்வெஜ்ல இருந்து தான் எடுத்துக்கும். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க இனிமேல் இவ்வளவு நாள் பல நோய் வந்து செத்து போயிருக்கணுமா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. உடம்பு வந்து தனக்கு தேவையான எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே எடுத்துக்கும். அதுக்குரிய மனநிலையில நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட். இருந்தோம்னா உடம்பு எல்லா விதமான கெமிக்கல் சேஞ்சஸ் தன்னைத்தானே பண்ணிக்கும். அதனால எல்லாத்துலயுமே அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 5 கான்செப்ட் மட்டும் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐ ரிப்பீட், பசிச்சு சாப்பிடுங்க, பொறுமையா மென்னு சாப்பிடுங்க, உணர்வோட சாப்பிடுங்க. சுவைகள்ல வந்து மாடரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது நைட்டு சீக்கிரமா சாப்பிடுங்க. 5வது தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்த தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கல்ச்சருடைய அடிப்படை உணவு கொள்கை. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது. இன்னைக்கு மேக்சிமம் தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து குறைஞ்சு போச்சு. குழந்தைங்க எல்லாமே கூட சோஃபால உட்கார்ந்து சாப்பிடுறதும், டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறதும், ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆபீஸ் போறவங்க லஞ்ச் கொண்டு போறவங்க எங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க? டேபிள்ல உட்கார்ந்து. ரொம்ப ரேரா தான் தரையில உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஸோ இந்த விஷயங்கள மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம். தியானத்துக்கு எல்லாரும் தயாராகும். கண்களை மூடி இருத்தல், சுகமானதொரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுதல். கண்களை மூடி இருத்தல் குறித்த உணர்வு புற சூழலில் இருந்து விலகி நம்முடைய மேன்மை மிக்க அகசூழலுக்குள் நாம் திரும்புகிறோம். அதில் நிலை பெற்று நிற்கிறோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலையில் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஆனாபானா தியான வழிமுறை என்பது ரொம்ப முக்கியமானது. மூச்சின் மீது கவனம் வைத்து தியானத்தை தொடங்கும். ஆனாபானா எந்த அளவுக்கு கரெக்டா பண்றோமோ அந்த அளவுக்கு ஃபார்ம் 3 ரொம்ப ஸ்டேபிளா பண்ண முடியும். அதனால ஆனாபானால ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உள் மூச்சின் மீதும் வெளி மூச்சின் மீதும் இயல்பானது ஒரு கவனம் இருக்கட்டும். முடிந்தால் உள் மூச்சின் மீது உணர்வை மேற்கொள்ளுங்கள். இந்த மூச்சு இறைவன் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது என்ற உணர்வை மேற்கொண்டு ஆனாபானால நாம் கண்டினியூ பண்ணுவோம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான உள்மூச்சு, வெளிமூச்சு. நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகணும். ஃபார்ம் 3 நம்ம பண்ண போறோம். ஃபார்ம் 3ங்கிறது என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சரியான புரிதலோட செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங்கான ஒரு தெரப்பி. தெரப்பினா அதுக்குன்னு சில விதிமுறைகள், வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஃபார்ம் 3 அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்ய தொடங்கணும். சாட்சி பாவனை என்ற நிலையில் நாம் இருக்க போகின்றோம். சாட்சி பாவனை என்பது ஒரு பார்வையாளராக இருந்து நிகழக்கூடிய எந்த நிகழ்வு குறித்தும் ஈடுபாடு காட்டாமல் அதிலிருந்து விலகி வெறுமனே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. எனவே உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த ஒரு செயல், தூண்டல், மாற்றம் நிகழ்ந்தாலும் அது குறித்து திருப்தி உணர்வையோ அதிருப்தி உணர்வையோ வெளிப்படுத்தாதீர்கள். அதை அப்படியே கவனியுங்கள். அதை தடுக்க வேண்டாம், ஆதரவளிக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம், அதிலிருந்து விலக முயல வேண்டாம். அதை வெறுமனே கவனித்தால் போதும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்க.
ஃபார்ம் 3 செய்யும்போது இடையில இடையில அதிட்டானாவை மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றபடி எந்த விதமான திருப்தியும் அதிருப்தியும் உங்களுடைய மனதில் வெளிப்படக்கூடாது. இதுதான் சாட்சி பாவனையுடைய அடிப்படை தர்மம். தியானத்தில் தொடர்ந்து
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ இந்த ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா போடுவாங்க இல்லையா? இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி ஃபார்ம் 3ல இருக்கும். நீங்க ப்ராப்பரா ஃபார்ம் 3 பண்ணீங்கன்னா, அந்த ஒரு மயக்க நிலை மாதிரி இருக்கும். எதையுமே செஞ்ச ஒரு ஃபீல் இருக்காது. ஆனா ஒரு கான்சியஸ் இருக்கும். இதுதான் ஃபார்ம் 3யோடது. ஏன்னா அங்க ஒரு உண்மையிலேயே ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன்னா என்ன? ஒரு விஷயத்த கிளீன் பண்றது தானே ஆப்ரேஷன். அதுதான் அந்த மைண்ட் 2 லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள் எல்லாமே பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஃபார்ம் 3. அது வந்து நம்ம நேரடியா செய்யல. அது செய்யறதுக்காக நாம ஒரு தளத்தை உருவாக்கி தருகிறோம். நம்மள அனுமதிக்கிறோம். அந்த அனுமதிக்கிறதுங்கிறது ஒரு செயல் கிடையாது. ஆனா செயலுடைய முக்கியமான ஒரு நிலை. அந்த ஃபீல் மட்டும் தான் இருக்கும். ஆனா மெயின் ஃபங்ஷனுடைய ஃபீல் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம செய்யல இல்லையா? ஸோ ஒரு மாரி ஒரு மயக்க நிலை இருக்கும். இன்னும் இன்னும் மைண்ட் 2 உடைய லேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல, லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய பதிவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், 15 நிமிஷம் இருக்கலாம். டைம் சென்ஸ தாண்டிடுவீங்க. நேரத்தெல்லாம் கடந்துருவீங்க. அது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்த கடக்கிறது பெரிய சேலஞ்சா இருக்கும். ஃபார்ம் 3ல. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு, இறைவழி தியானத்த தொடங்கிட்டு தான் ஃபார்ம் 3க்கு போறோம். நீங்க செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்ம் 3க்கு போம்போது, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்த கடக்கிறது வந்து பெரிய சேலஞ்சா இருக்கும். இந்த 5 நிமிஷத்துல மைண்ட் 2 என்னெல்லாம் பண்ணும்னா, உங்கள கண்ண திறக்க வைக்கும், அசைய வைக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் ரிமைண்ட் பண்ணி விடும். ஐயோ! அத மறந்துட்டோமே! ஃபர்ஸ்ட் இத பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் 3 பண்ணுவோம். எதையாவது பண்ணி கெடுத்து விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த 5 நிமிஷத்த நீங்க கடந்துட்டீங்கன்னா, டைம் சென்ஸ்க்கு அப்பாற்பட்ட தன்மைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால 1 ஹவர் கூட இருக்க முடியும். அது டிபெண்டிங் அப்பான் த டேட்டாஸ். மைண்ட் 2ல கிளென்ஸ் ஆக வேண்டிய டேட்டாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து டைம் ஆயிட்டே இருக்கும். பாடி என்ன தெரியுமா பண்ணும்? மைண்டோடைய தன்மைக்கு ஒத்துழைக்காத மாரியான ஒரு தன்மையெல்லாம் உருவாக்கும். அதனால தான் நம்ம அதிட்டானான்ற விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஃபார்ம் 3 பண்ணும்போது, நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம் அதிட்டானா மட்டும்தான். அத மட்டும் நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 5 நிமிஷத்துக்கு செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நான் அதிட்டானால இருக்கேன்றத நீங்க உணர்ந்துட்டா போதும். அது வந்து இன்னும் கூட அந்த கிளென்சிங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ண வைக்கும். ஸோ ஃபார்ம் 3ய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம டெய்லி குளிக்கிறோமோ இல்லையோ, டெய்லி வந்து ஃபார்ம் 3 பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு சுத்தமாயிட்டாலே, உடம்புல வந்து ஒரு விதமான நறுமணம் இருக்கும். நறுமணம்னா சென்ட் அடிச்ச மாரியான தன்மை இல்ல. ஒரு லைட்டரான ஒரு ஃபீல் இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் தான் நம்மள குழப்பத்தை ஏற்படுத்தி, நம்ம முகத்துல வந்து இறுக்கத்தை நம்ம அந்த லைட்டரா ஃபீல் பண்றது அப்படிங்கிறது வந்து எதுல உணர முடியும்னா, முகத்தினுடைய தசைகள்ல தான் உணரும். முகம் வந்து அப்படி லைட்டரா இருக்கு. ஒரு மலர்ந்த தன்மையில இருக்கும். முகத்திலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இறுக்கம், அந்த ஒரு மலர்ச்சி. குழந்தைங்களோட முகம் எப்படி இருக்கும்ல, அந்த மாரி இருக்கும். உடனே நம்ம ஃபார்ம் 3 உடனே செல்ஃபி எடுத்து பாத்து பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். தப்பில்ல. அதுக்காக செல்ஃபி எடுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ ஃபார்ம் 3 வந்து எப்பயுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்க. அண்ட் வந்து கம்மிங் சாட்டர்டே, சண்டே வந்து ஒரு
ஒரு செமினார் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துடும், நாளை காலையில் வந்துடும். நம்முடைய சுவாச நலனுக்கான ஒரு ஆரோக்கிய வகுப்பு. டிஎம்எஸ்ல இருக்க எல்லாருக்குமே அதுக்கான என்ட்ரி கொடுக்கப்படும். எல்லா செமினாருக்குமே டிஎம்எஸ்ல இருக்கவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கப்படும். அந்த வகுப்புல நீங்க உங்க குடும்ப சகிதம் கலந்துக்கங்க. ஏன்னா நேத்து பேசணும் இல்லையா, நம்ம இந்த மழை காலங்கள்ல நம்முடைய சுவாச ஆரோக்கியம் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது இன்றைய நவீன வாழ்வியல் சூழல்கள்ல. ஸோ அதை எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்கான ஒரு விஷயம். இது பிராணாயாமா செஷன் கிடையாது. நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, உணவு முறைகள் என்னன்றதை சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு. ஸோ சாட்டர்டே சண்டே மார்னிங் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். Have a good day.